முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிபயங்கர ஆயுதத்தை வீசி அட்டாக். இஸ்ரேல் விமான நிலையத்தை நொறுக்கிய ஏமன். இஸ்ரேலுக்கு அடுத்த அதிர்ச்சி. கிளம்பிய புது எதிரி. வான் பாதுகாப்பை ஸ்ட்ராங் ஆக்கும் துருக்கி. நெதன்யாகுவை பொள்ளந்தெடுத்த இஸ்ரேல் ராணுவ தளபதி. IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அயல் ஜமீர் நெதன்யாகுவை தாக்கியதாக குற்றச்சாட்டு. பூமியில் ஒரு நரகம், இதுக்கு முடிவே இல்லையா? காசா இஸ்ரேல் போரை கண்டு கொதித்தெழுந்த ஐநா முக்கிய பிரமுகர். இஸ்ரேலின் அடுத்த குறி. சிரியாவிற்குள் புகுந்து வெறியாட்டமாடும் ஆக்கிரமிப்பு படை. பாலஸ்தீன ஓட்டப்பந்தய வீரரை சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு இராணுவம். 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அழிப்பு. நாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. வங்கதேச அகதிகள் முகாம்களில் கதரும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராகும் அடுத்த நாடு. நாடாளுமன்றத்தை அலர்ட் செய்த குரோஷியா ஜனாதிபதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏமன் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் தொடர்ந்து மீண்டும் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. காசா மீதான இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் மீது கடல் முற்றுகை, வான் முற்றுகை உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஏமன் படைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றன. ஹவுதிகள் கடைசியாக நடத்திய தாக்குதலில் அவர்கள் பயன்படுத்திய மிசைல் நடுவானில் பிரிந்து சென்று பல இலக்குகளை தாக்கியது. இதனால் அதிர்ந்து போன ஆக்கிரமிப்பு உடனடியாக ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல் பலவீனமான ஒன்று என்றும் ஏமன் வான் எல்லைக்குள் நுழையாமல் நெடுந்தொலைவிலிருந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆள் நடமாட்டமில்லாத பாழடைந்த அதிபர் மாளிகையை இஸ்ரேல் தாக்கியதாகவும் ஏமன் படைகள் தெரிவித்தன. இந்நிலையில் இஸ்ரேல் மீது புதிய தாக்குதல் ஒன்றை புதன்கிழமை ஏமன் படைகள் நடத்தியுள்ளன. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி, பாலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலம் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம் குறிவைக்கப்பட்டதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட செட்டிலர்கள் பதுங்கு அறைகளுக்கு விரைந்ததாகவும் விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாகவும் தங்களது ஆயுதம் அதன் இலக்கை அடைந்ததோடு தங்கள் தாக்குதல் நோக்கமும் நிறைவேறியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் காசா மக்களுக்காக நடத்தப்பட்ட ஒன்று என்றும் அங்கு முற்றுகையை நீக்கும் வரை ஏமன் படைகளின் நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி தனது வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தி வருவது மத்திய கிழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள் மீதும் அடுத்தடுத்து போர் தொடுத்து வருகின்றது. சிரியா, ஈரான், பாலஸ்தீனத்தை தொடர்ந்து இஸ்ரேல் துருக்கியை தாக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் துருக்கி தனது வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேலின் அயன்ட்ரோம் அமைப்பை மாதிரியாக கொண்டு வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அயன்ட்ரோம் மூலம் வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவது முக்கியமானது என்று துருக்கி அதிபர் தையிப் எர்டோகான் தெரிவித்துள்ளார். நம்மை சுற்றியுள்ள சமீபத்திய மோதல்கள் நம்மை தாக்க வரும் அச்சுறுத்தல்களை கண்டறியும் ரேடார் அமைப்புகள் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளன என்று எர்டோகான் தெரிவித்துள்ளார். ஒரு நாடு அதன் சொந்த ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியாவிட்டால் தற்போதைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு குறிப்பாக நமது பிராந்தியத்தில் அதன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான தொழில்நுட்ப தளத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது துருக்கி வரலாற்றிலேயே முதன்முறையாக செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை முதலீடு என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அயல் ஜமீர் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டிய செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. காசாவை முழுமையாக கையகப்படுத்துவது தொடர்பான விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் இஸ்ரேல் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் அயல் ஜமீர் இடையில் கருத்து வேறுபாடு நிலவி வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அயல் ஜமீன் தாக்கியதாக சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது நெதன்யாகுவை அயல் ஜமீன் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் ஹமாஸ் பணைய கைதிகள் விவகாரத்தில் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வெடித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த செய்தி போலியானது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மறுத்துள்ளது. இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் ஆயுதப்படையும் தெளிவுபடுத்தியுள்ளது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரினி வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான இஸ்ரேல் போர் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான
நடவடிக்கைகளுக்கான ஒரு கடுமையான வேண்டுகோளை பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரினி விடுத்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு பிறகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி விரிவுபடுத்துவதால் மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுகின்றார்கள் மற்றும் காயமடைகின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகள், பள்ளிகள், தங்குமிடங்கள் மற்றும் வீடுகள் இடைவிடாமல் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாகவும், வரலாற்றிலேயே எங்கும் நிகழாத அளவிற்கு சுகாதார ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். இது போதாது என்று காசா மக்களை பசியும் பட்டினியும் மெல்ல மெல்ல கொன்று வருவதாகவும், நிறைய மக்கள் பசிக்காக உணவு தேடிக் கொண்டிருக்கும் போதே இறந்து விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் அட்டூழியங்களை கடுமையாக கண்டித்துள்ள அவர், பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கை மற்றும் அடையாளங்களை அழிக்கக்கூடிய இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை எப்போதும் நியாயப்படுத்த முடியாது என்றும், பூமியில் இந்த நரகத்தை முடிவுக்கு கொண்டு வர தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை தைரியத்துடன் முன்னெடுக்க சரியான நேரம் இது என்றும் தெரிவித்துள்ளார். சிரியா ராணுவ தளங்கள் மீது குறிவைத்து இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. சிரியாவின் தொடர்ச்சியான கண்டனங்களுக்கு மத்தியில் டமாஸ்கஸிற்கு அருகிலுள்ள கிஸ்வா மற்றும் மவுண்ட் அல்மனாவில் உள்ள சிரியா ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டமாஸ்கஸின் மேற்கு பகுதியில் மவுண்ட் அல்மனா மற்றும் கிஸ்வா அருகேயுள்ள பல ராணுவ தளங்களை தாக்குதல் நடத்தியதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. குரேட்ராவின் தெற்கு கிராமப்புறத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவ படையின் உளவு மற்றும் விமானப்படைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும், டமாஸ்கஸிற்கு தெற்கேயுள்ள அல்மனா மலைக்கு அருகில் கண்காணிப்பு மற்றும் உளவு பார்க்கும் சாதனங்களை கண்டுபிடித்ததாகவும் சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிஸ்வா அருகே சிரியா ராணுவ பிரிவை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும், இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தின் கடுமையான மீறல் என்றும், சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் செயல் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீனிய ஓட்டப்பந்தய வீரர் அல்-அமோர் கொல்லப்பட்டார். புதன்கிழமை காசாவில் உள்ள அமெரிக்க உதவி மையத்தில் உதவிக்காக சென்றிருந்த பாலஸ்தீனிய சர்வதேச ஓட்டப்பந்தய வீரர் ஆலம் அல்-அமோர் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். மார்ச் 2023 தோஹாவில் நடைபெற்ற மேற்கு ஆசியா கிளப் தடகள சாம்பியன்ஷிப்பில் இளைஞர் பிரிவில் அல்-அமோர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். மேற்கு ஆசிய கூட்டமைப்புகளை சேர்ந்த 12 கிளப்புகளை சேர்ந்த 250 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற தடகள போட்டியில் 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று பாலஸ்தீன வீரர் வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார். இதற்கு முன்னதாக உதவி மையத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி பிரபல பாலஸ்தீனிய தேசிய அணி கால்பந்து வீரர் சுலைமான் அல்-உபைத் காலமானது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து காசாவில் 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனத்தில் உள்ள விளையாட்டு மையங்கள் அனைத்தும் குறிவைத்து குண்டு வீசி அழிக்கப்படுவதாகவும், விளையாட்டு வீரர்கள், நடுவர்கள், பயிற்சியாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 22 மாதங்களில் காசாவில் கொல்லப்பட்ட 808 விளையாட்டு வீரர்களில் 421 கால்பந்து வீரர்கள் அடங்குவர் என்றும், அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் குழந்தைகள் என்றும் பாலஸ்தீன கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. வங்கதேச அகதிகள் முகாம்களில் ரோஹிங்கியாக்கள் நாடற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் பசி மற்றும் இருளில் சிக்கி தவித்து வருகின்றனர். ஆகஸ்ட் 2017 மியான்மர் ராணுவம் முழு கிராமங்களையும் எரித்தது, ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றது. மேலும் லட்சக்கணக்கான ரோஹிங்கியா முஸ்லிம்களை எல்லையை தாண்டி காக்ஸ் பசாருக்கு தப்பி ஓட கட்டாயப்படுத்தியது. 1982 முதல் குடியுரிமை பறிக்கப்பட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமான ரோஹிங்கியாக்கள் வங்காளதேசத்தின் அகதி முகாம்களில் நாடற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் பசி மற்றும் இருளில் சிக்கி தவித்து வருகின்றனர். மியான்மரில் ராணுவ ஆட்சியை சவால் செய்யும் மிக முக்கியமான ஆயுதமேந்திய எதிர்க்கட்சி குழுக்களில் ஒன்றான அரக்கன் ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக துஷ்பிரயோகங்களை கையாண்டு வருகின்றது. 2024 ஆண்டு மீண்டும் ஒரு இன அழிப்பு நடவடிக்கையை அரக்கன் ராணுவம் முன்னெடுத்தது. ரோஹிங்கியா முஸ்லிம்களின் கிராமங்களை குறிவைத்து வெறியாட்டம் நடத்திய அரக்கன் ராணுவம் ஏராளமானோரை கொன்று குவித்ததோடு கிராமங்களை தீக்கிரையாக்கியது. அங்கிருந்து ஏராளமான மக்கள் இரவோடு இரவாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வந்து வங்கதேசத்தில் தஞ்சமடைந்தனர்.
மியான்மரை சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டாலும் அந்நாட்டு இராணுவத்திற்கோ அரக்கன் இராணுவத்திற்கோ ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீதான இனப்படுகொலைக்காக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹிங்கியா அகதிகள் கிட்டத்தட்ட முழுமையாக மனிதாபிமான உதவியை நம்பியே உயிர் பிழைத்துள்ளனர். முகாம்களில் உணவுப் பொருட்கள், சுகாதார பராமரிப்பு மற்றும் கல்வி ஆகியவை சர்வதேச உதவியை சார்ந்துள்ளது. ஆனால் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் $100 மில்லியன் அதிகமான உதவியை குறைத்ததால் ரோஹிங்கியா அகதிகள் பசி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பாலஸ்தீனத்தை சுதந்திரமான தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான நடைமுறையை தொடங்கும்படி குரோஷிய நாட்டு ஜனாதிபதி ஷோரன் மிலானோவிக் அந்நாட்டு அரசிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலின் இன அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக பல நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது குரோஷியாவும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்க முடிவெடுத்துள்ளது. ஜாக்ரப்பில் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் பர்சன் அகாபெக்கியனுடனான சந்திப்பிற்கு பிறகு குரோஷிய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காசாவில் போர் மற்றும் மனித பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒருபடியாக பாலஸ்தீனத்தை குரோஷியா அங்கீகரிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களின் சொந்த மாநிலத்திற்கான உரிமைகளை அங்கீகரிப்பதுதான் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழி என்று கூறியுள்ளார். மேலும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் குரோஷியா ஜனாதிபதி கடுமையாக கண்டித்துள்ளார். குரோஷியா பாலஸ்தீனத்தை விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் என்று கடுமையாக வாதிட உள்ளதாகவும் குரோஷிய நாடாளுமன்றத்தில் அதற்கான நடைமுறையை தொடங்க குரோஷிய குடியரசு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிபயங்கர ஆயுதத்தை வீசி அட்டாக். இஸ்ரேல் விமான நிலையத்தை நொறுக்கிய ஏமன். இஸ்ரேலுக்கு அடுத்த அதிர்ச்சி. கிளம்பிய புது எதிரி. வான் பாதுகாப்பை ஸ்ட்ராங் ஆக்கும் துருக்கி. நெதன்யாகுவை பொள்ளந்தெடுத்த இஸ்ரேல் ராணுவ தளபதி. IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அயல் ஜமீர் நெதன்யாகுவை தாக்கியதாக குற்றச்சாட்டு. பூமியில் ஒரு நரகம், இதுக்கு முடிவே இல்லையா? காசா இஸ்ரேல் போரை கண்டு கொதித்தெழுந்த ஐநா முக்கிய பிரமுகர். இஸ்ரேலின் அடுத்த குறி. சிரியாவிற்குள் புகுந்து வெறியாட்டமாடும் ஆக்கிரமிப்பு படை. பாலஸ்தீன ஓட்டப்பந்தய வீரரை சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு இராணுவம். 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அழிப்பு. நாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. வங்கதேச அகதிகள் முகாம்களில் கதரும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராகும் அடுத்த நாடு. நாடாளுமன்றத்தை அலர்ட் செய்த குரோஷியா ஜனாதிபதி.